ஜனநாயகம் படத்தை பார்த்தாச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மொத்தத்தில் படம் பார்த்திங்கன்னா படம் வந்து சும்மா பிளாஸ்ட் தான், தேட்டரே வந்து பிளாஸ்ட் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு வந்து படம் சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்தோட கதை நம்மளுக்கு ஆல்ரெடி பகவந்த் கேசரியோட ரீமேக்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஹெச் வினோத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய காட்சிகளை ஹெச் வினோட் ஸ்டைலில் மாற்றிருக்காரு. ஸோ அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணாமல் சில காட்சிகள் வந்து ஹெச் வினோட் ஸ்டைலில் மாற்றிருக்காங்க. படம் வந்து ஸ்டார்டிங் டைட்டில் கார்டு போடுறதுலேருந்து படம் கிளைமேக்ஸு எண்டு கார்டு போடுற வரைக்குமே தேட்டரே வந்து அதிருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க படம். ஸோ கதையை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஸ்டோரி தான். விஜய் ஃபேன்ஸுக்கு 100% 200% வந்து இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். விஜயோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அவரோட ஆக்ஷன்ஸு, எமோஷன்ஸு, அவரோட முக்கியமாக அந்த 2 பாட்டில் வர டான்ஸு பட்டையை கலப்பிருக்காரு தளபதி அவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. மமிதா பைஜு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங்கும் நல்லாவே கொடுத்துருந்தாரு. வில்லனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு ஃபிட்னஸாக செமையாக வராரு. பட் இருந்தாலும் அவருடைய கதாபாத்திரம் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய காட்சிகள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இல்லை அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்களும் அனிருத் அவர்களும் தான் இந்த படத்தோட பெரிய பலம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா படம் சூப்பராகவே இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் காட்சிகள்லாம் வருது. அதுவும் வந்து இந்த படத்துக்கு என்ன விஎஃப்எக்ஸ் காட்சிகள் தேவையோ அதை அழகாக பண்ணியிருக்காங்க விஎஃப்எக்ஸ் காட்சிகள். ஸோ மொத்தத்தில் படம் வந்து சும்மா பிளாஸ்ட் ஆகுது தேட்ரு. அதுவும் கிளைமேக்ஸில் எண்டு கார்டு போட சொல்ல ஒரு 2 minutes ஃப்ளாஷ்பேக் அவருடைய படங்கள்லாம் போடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேட்டரே வந்து பின் ட்ராப் சைலன்ஸில் அப்படியே ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். ஏன்னா இனிமேல் வந்து தளபதி அவர்களை ஒரு பிக் ஸ்க்ரீனில் இனிமேல் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் அவ்வளோ எமோஷனல் கனெக்டடாக எல்லாருமே கண்களை பார்த்ததை நம்ம நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்தளவுக்கு எமோஷ்னலாக அந்த எண்டு கார்டு வந்து இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் விஜய் ஃபேன்ஸ்க்கு சூப்பரான ட்ரீட்டு, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஆவரேஜான மூவி. ஸோ விருப்பம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன் லாஸ்ட் டைமாக.